ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிஎன்பிஎஸ்சியில் வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 7 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் 4/9 அப்படின்ற ஃபேக்டருக்கும் 3/6/13ன்ற ஃபேக்டருக்கும் நடுவில் வர ஆப்ஷன் இங்கே என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டரை டெசிமலுக்கு நீங்கள் மாற்றி வந்து வச்சுக்கோங்க. டெசிமலுக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது வந்து கால்குலேஷன் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ 4/9 வந்து இருக்குது. ஸோ 4/9ஓட டெசிமல் வேல்யூ வந்துட்டு 0.444ன்னு உங்களுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6/13க்கு வந்து 0.461ன்னு வருது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ வந்து கேட்குறாங்க. அப்போ உங்கள் கொஸ்டினில் ஆப்ஷன் ஏ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/12. ஸோ 5/12க்கு நீங்கள் ஃப்ராக்ஷன் வந்து எடுத்தீங்க, டெசிமல் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.416ன்னு வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 53/117க்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.45ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 5/10க்கு வேல்யூ வந்து 0.5. அடுத்து வந்துட்டு 61/127க்கு வந்துட்டு 0.48. அப்போ இங்கே 0.44க்கும் 46க்கும் நடுவில் வர்றது 0.45. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டால் அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.